வெல்கம் டு எஸ்டேட் குக்கிங். காய்கறி இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல, இதுலேயே நிறைய ரெசிபி செய்யலாம். வெங்காயம் தக்காளி சட்னி இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், அதோட 3 வத்தல் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா வத்தல் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். மணத்துக்காக வேண்டி 2 பல் பூண்டு. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 3 வத்தலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக இதை வந்து சட்னி தாளிப்போம். இருந்தாலுமே இது வதக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு 3/4 பாகம் வந்து வதங்கினா போதும், ரொம்ப கூலாக தேவையில்லை. இப்போ இறக்கிடலாம். இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால 2 பல் பூண்டு சேர்க்கறது நல்லது. இப்போ இதை தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்குறதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 2 மட்டும் போதும். வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க.